அடுத்தது ரிஷபராசி சார். இந்த ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக எப்படி தான் இருக்குது? 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ். இவங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனாலையும் 3ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி குரு உட்கார்ந்து இருக்கிறனாலையும் குரு சூரியன் சேர்க்கை, இவங்க எதுலெல்லாம் வெற்றி அடையணுமோ அத்தனையும் வெற்றி இவங்களை தேடி வரும். அதுவும் அந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அவங்களுடைய கிராஃப் இப்படி போயிட்டு இருக்கும், அவங்க ராக்கெட் இப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணை போகிற மாதிரி சல்லுன்னு இப்படி மேலே போகும். ஸோ கிராஃப் வந்து பெரிய எழுச்சியை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ரிஷபராசிக்கு இருக்கு. அதனால அந்த தெய்வங்களை வழிபட வேண்டும். அந்த தெய்வத்தினுடைய சந்நிதிக்கு போயிட்டு அங்கே வந்து நெய் விளக்கு, பசு நெய் விளக்கு ஏற்றிட்டு வரணும். அது பண்ணினாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு. அதை விட நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் என்ன கொடுக்கலாம் இவங்களுக்காக. இந்த 12 ராசி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 12 ராசி நேயர்களுக்குமே என்னென்ன புது புது விஷயங்களை கொண்டு வரணும், அதை விட பரிகாரங்கள், சித்தர்கள் வழிபாடுலேயே பல விதங்கள் இருக்குங்க. அந்த 12 ராசிக்கும் ஒருத்தரோட வழிபாடுகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்களும் கமெண்ட்டில் வந்து இந்த வழிபாடெல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தாங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒரு புதுமையான அருமையான உங்களுக்கான தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆகஸ்ட் மாத பலன். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்கான் 12 ராசிக்கும். என்னடா இவ பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் இருக்குது. நெகட்டிவ் ஏன் சொல்கிறோம்? நெகட்டிவ் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? ஐயோ, அந்த 5 நெகட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? 12 ராசியும் இருங்க. இன்னைக்கு அருமையான இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அருமையான வந்திருக்கார் ஒரு ஜோதிடர், வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா அவர் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இந்த 12 ராசிக்கும் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகான பரிகாரங்களோட நிறைய வழிபாடுகளோட இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்கிறதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை வந்து நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுவார். பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக்கி கொடுத்து இன்றைக்கி அவர் பல ரசிகர்களை பல ரசிகர்களை அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் இல்லையா? வாங்க அவரை சந்திப்போம். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்னதான் அந்த 12 ராசிக்கும் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் பார்த்துடலாம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அப்படியா? நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணுங்கிறது தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற கட்டளை. நல்லதை பேசுவோம், மக்களுக்கு நல்லதை கொடுப்போம், அதனால் அவர்களும் சுபிக்ஷமாக இருக்கட்டும். அவ்வளோதான் சார். 12 ராசிக்கும் நல்லா இருக்கணும். அவங்க சில விஷயங்கள்லாம் பரிகாரம் பண்ணி எனக்கு இப்படிலாம் இருக்குமா, இதை போக்குறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தான் நீங்கள் ஜோதிடர்கள்லாம் நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தானே இல்லையா? அதனால தான் நம்ம ஒன்று ஒன்றா ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்ருக்கோம். அவங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். சார் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிவு சார். ஆகஸ்ட் மாத பலன். இதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த 12 ராசிக்கும் என்னதான் அப்படி அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் 5 நெகட்டிவை ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் அடுத்த சொல்லிடலாமா? எப்படி நீங்கள் சொல்லுங்க. அது
ரெண்டையுமே சேர்த்து சொல்லுவோம். 2 சேர்த்து பாசிட்டிவ் சொல்லுவோம், நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல வந்து பாசிட்டிவ் அடி வாங்குறதுக்கு தயாராயிடுவோம், அப்புறம் அடி வாங்கிப்போம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி. வேணாங்க, அப்படிலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அழகா சொல்றாரு ஐயா. ஏன்னா இந்த இப்போ வந்து ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடுது. நல்லதையே பேசுவோம், கொஞ்சம் எச்சரிக்கையும் சேர்த்து கொடுப்போம். இவ்வளவுதான் விஷயம். உங்களை உஷார்படுத்துறோம், நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வாங்க, அவரை சந்திச்சு நிறைய விஷயங்களை அப்படியே அள்ளி உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா. அடுத்தது ரிஷபராசி சார். இந்த ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லா எப்படி தான் இருக்கு? 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ். இவங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சனி இருக்கிறதுனாலையும் 3ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி குரு உட்கார்ந்து இருக்கிறனாலையும், குரு சூரியன் சேர்க்கை, இவங்க எதுலெல்லாம் வெற்றி அடையணுமோ அத்தனையும் வெற்றி இவங்களை தேடி வரும். இப்போ மற்றவங்கெல்லாம் வெற்றியை நோக்கி ஓடுவார்கள். இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து இருக்கிறதுலே, என்ன கிருஷ்ணருடைய ராசியாச்சே, ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணருடைய. இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். உக்காந்த இடத்துல எவனை தூக்கலாம் எவனை அடிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொட்டது எல்லாம் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்கும். அதுவும் அந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் அவங்களுடைய கிராஃப் இப்படி போயிட்டுருக்கோம், அவங்க ராக்கெட் இப்படி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணை போகிற மாதிரி சல்லுன்னு இப்படி மேலே போகும். ஸோ கிராஃப் வந்து பெரிய எழுச்சியை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ரிஷபராசிக்கு இருக்கு. இவங்களுக்கான பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதுலேயும் சோர்வடைய மாட்டாங்க. சோர்வடைஞ்சாலும் சோர்வடைகிறதே வந்து ஒரு அவங்கள திருப்பி எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு தான், மறுபடியும் அவங்கள எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான், திருப்பி எழுந்திரிச்சு. அதாவது இவங்க வந்து ஃபீனிக்ஸ் பறவையாட்ட எழுந்திரிச்சிட்டே இருப்பாங்க. அதே சமயம் இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய வெற்றி என்னன்னா, ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்காரு. அதனால இவங்களுக்கு சுப விரயம் ஏற்படணும். இவங்களுடைய வாழ்க்கை துணையை தேடக்கூடிய நேரம். தாராளமாக லவ் பண்ணலாம். லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, என்னை பார்த்தா ஒரு பையனுக்கு பார்க்க மாட்டேங்கிறா, என்னை பார்த்தா ஒரு பொண்ணும் பார்க்க மாட்டேங்கிறா. இப்போ தேடி வரும், லவ் தேடி வரும். கிருஷ்ண ராசி வேற. ஆமா. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இவங்க யாரையும் லவ் பண்ணக்கூடாது, இவங்களை லவ் பண்றவங்கள லவ் பண்ணணும். அதுதான் நல்லது. ஆமா. இவங்க அது வந்து கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் அவர் யாரையும் லவ் பண்ணல. ஆமா. அவரை லவ் பண்ணவங்கள தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ருக்மிணி ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க, அதனால அவர் போய் கல்யாணம் பண்ணிப்பார். இவங்களை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான காதலை விடுத்து இவர்களை தேடி வரக்கூடிய காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மாதமாக இருக்கும். இந்த மாதம் ஏற்றுப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் புடைசூழ இருப்பாங்க. இந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்ஷா படம், அவர் நடந்து போகும்போது பின்னாடி ஒரு 5 பேர் வருவாங்களே, இவங்களை சுற்றி அந்த 5 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வளர்ச்சியை நோக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சரி, இதெல்லாம் பாசிட்டிவ் சார். நெகட்டிவ் என்ன? இவங்களுக்கு வளர்ச்சி வரும்பொழுது எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. லாப நோக்குடன் செயல்படக்கூடிய நபர்கள் இவங்க கூட இருப்பாங்க. எனக்கு என்ன லாபம், இவங்க கூட சேர்ந்தா எனக்கு என்ன லாபம்? சரி, இந்த ரிஷபராசி கூட சேர்ந்துருக்கேன், இவன் சம்பாதிக்கிறானா அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஆட்கள் கூட இருக்காங்க. ஸோ அவங்க யார் என்னங்கிறத பார்த்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அவங்கள ஒதுக்கக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும். அவங்கள ஒதுக்கி தள்ளி விடுறத விட அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள அப்படியே அமுக்கி வைக்கணும். அதை கற்றுக்கணும். இவங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய மாதம் இது. அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தந்தை மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கூட பிறந்தவங்க கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை தருவாங்க. ஸோ கூட பிறந்தவங்க விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறதுக்கு தயாராகணும்.
தம்பி தங்கைகள் அக்கா அண்ணன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சங்கடப்படுத்துகிறாங்களா, சரி அண்ணன் தானே போனா போட்டோம், தம்பி தானே போனா போட்டோம், அந்த போனா போட்டோங்கிற மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும். ஆமாம், எல்லாத்துக்கும் பிடிவாதம் பண்ணிட்டு சண்டை அவன் போட்டு யார் பிரயோஜனம் என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு ஒரு சண்டை கண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்களேன், பெரிய தேஞ்சா போயிட்டு போகிறோம்ல. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை பழமொழியே சொல்கிறாங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ராசிநாதன் சுக்கிரன் வந்து இந்த மாதம் கொஞ்சம் நீச்சம் அடைகிறார். அதனால இவங்க பேரில் வந்து இவங்களுக்கே ஒரு நம்பிக்கை குறைவு ஏற்படும். கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும். அவ்வளோதான், இது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. முடியும், ஆமாம், எல்லாமே முடியும். முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அவங்களுக்கான வழிபாடுகள் சொல்லுங்களேன். கண்டிப்பாக. ஏன்னா அவங்கள வந்து மனசை தைரியப்படுத்திக்கணும். ஏன்னா என்னால் முடியும், என்னால் மட்டும்னு முடிச்சா அது தலகணும், என்னால் மட்டும்தான் முடியும்னா அது தலகணும், என்னாலும் முடியுங்கிறது வந்து கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிறதுக்கு இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம தேவதைகள், நாகாத்தம்மன், பனச்சியம்மன், துலுக்கானத்தம்மன், இந்த மாதிரி கிராம தேவதைகளை வணங்க வேண்டும். இந்த கிராம தேவதைகள்லாம் வந்து ஒரு காலத்துல மனிதனாக நடமாடி பெண் தெய்வமாக காவல் தெய்வமாக அமர்ந்த தெய்வங்கள். ஆமா, அதனால அந்த தெய்வங்களை வழிபட வேண்டும். அந்த தெய்வத்தினுடைய சந்நிதிக்கு போயிட்டு அங்க வந்து நெய் விளக்கு, பசு நெய் விளக்கு ஏற்றிட்டு வரணும். அது பண்ணினாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பாக. இந்த ராசிக்கு இவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கோவில் வழிபாடுகளோடு அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வ வழிபாடை பண்ணுறதுனால மக்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும், கஷ்டம் போகாது, கஷ்டத்தை அனுபவிச்சிடணும். ஏன்னா இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு பிறப்பு வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கலாம். ஆமாம், அதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை தெய்வ வழிபாடு தான் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்கிறத விட தெய்வ வழிபாட்டோடு செய்த பரிகாரம். கண்டிப்பாக சார். அதனால் இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் நல்லது நிறையா இருக்குது, கூடவே கொஞ்சம் சங்கடங்களும் இருக்குது. அந்த சங்கடத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்களை போடணும். ராசி கல் கிடையாது, ராசிக்கு கல் போடக்கூடாது. ராசிக்கு கல் போட்டால் தசாபக்தி மாறும்பொழுது கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தைரியமாக நிற்போம். நீங்கள் அந்த கல்லெல்லாம் சொல்வீங்களா சார் ஜாதகம் பார்த்து? கண்டிப்பாக, அதுதான் இது ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய பேசணும். அதுக்கப்புறமா பேசுவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு அந்த கற்களை கொண்டும் நன்மைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனை. அதனால் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நிறைய பேர் வந்து ராசிக்கல் தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து லக்னத்தில் இருந்து அதிர்ஷ்டக்கல், இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். நான் கேட்கும்போது லக்னம் பார்த்து அதிர்ஷ்டக்கல், அது நீங்கள் ஐயாக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன கல் போடணும் அப்படின்னு. 12 ராசிக்கும் தெரிஞ்சு போடுங்க. தெரியாமல் எதையாவது போட்டுட்டு கஷ்டமாக்கிட்டு ஐயோ இந்த கல்லை போட்டேன் அதுலேருந்து எனக்கு நல்லா இல்லை நீங்கள் சொல்கிறத விட ஜாதகம் பார்த்து அதிர்ஷ்ட கல்லை வாங்கி போடுங்க. அதிர்ஷ்டம் தானே வேணும் நம்ம இப்போதைக்கு. நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான 12 ராசிக்கும் அவ்வளோ அழகாக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் என்னங்க பெரிய நெகட்டிவ் எல்லாம் தாண்டி ஒரு வழிபாடு இருக்குது. தெய்வ வழிபாடை பண்ணால் எல்லா நெகட்டிவ்லேருந்தும் நம்மளே பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட இப்போ ஒரு புதுசாக அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா, நம்மளாம் ராசிக்கல்லுன்னு தான் பார்த்துருக்கோம், அவர் அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறாரு. இது கேட்கும்போதே அப்படியே ஆனந்தமாக இருக்குது சார். காதில் அதிர்ஷ்டம் வந்து அப்படி கொட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கல் வேணும், லக்கணத்தை பார்த்து அதிர்ஷ்டக்கல் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது என் காதில் வந்து விழுது. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா அவர்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேராக போங்க, ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்டக்கல்லை போட்டு அமோகமாக வெற்றியோட இந்த ஆகஸ்ட் மாதத்தில்
சக்ஸஸாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.